கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இதிலிருந்து காலங்களிலே நாம் தேவனுடைய வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேச ஆண்டவர் கிருபை தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போமாக. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 13-23 வரை Bible text for today is Matthew chapter 2 verses 13-23. அன்பானவர்களே, இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், துன்பத்தையும் பாடுகளையும் அறிந்த ராஜா. The topic of my sharing today is the king who knows exile and suffering. அன்பானவர்களே, நம்முடைய வேதத்திலே இயேசு அவர் ராஜா என்று சித்தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். The Bible portrays that Jesus is the king. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த நாளிலிருந்து அவர் சிலுவிலே வரை அவர் பட்ட பாடுகள் வேதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அது மாத்திரமல்ல, அவர் குடும்பமும் அநேக வேதனைகளுக்குள்ளாக கடந்து சென்றதை, துன்பத்தை கடந்து சென்றதை நாம் அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். இதன் மத்தியில் அன்பானவர்களே, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது பகுதியிலே ஆண்டவராகி தேவன் யோசு படத்திலே சொப்பனத்திலே அவர் தோன்றி மகனையும் பிறகு மனைவியும் அழைத்து எகிப்துக்கு கொண்டு போ என்று சொல்லி அவர் சொப்பனத்திலே அவர் கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். In Joseph dreams, God said, "Get up, take the child and his mother and flee to Egypt." ஓடிப்போ என்று ஆண்டவராகிய தேவன் பிதாவானவர் யோசேப்பிடத்திலே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு கஷ்டம்! ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவது அது எவ்வளவு வேதனையை தரக்கூடியதாக, கஷ்டத்தை தரக்கூடியதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு சமாதானம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த இந்த உலகத்திலே அவர் பிறக்கல. அவர் மிகவும் பாவம் நிறைந்த, இருள் நிறைந்த, சாபமான உலகத்திலே அவர் பிறந்தார். Jesus was not born into a peaceful world. He was born into a dangerous world. ரொம்ப ஆபத்தான, பாவம் நிறைந்த, இருள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்ததாக நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலத்திலே நாம் தியானிக்கும் பொழுது கூட நாம் வாழுகிற இந்த உலகம் கூட நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய உலகமாக இல்லை. Today the world we are living is no more a safe place. ஆபத்து நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் யோசேப்பு அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் எவ்விதமாக பாதுகாத்தாரோ, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நிச்சயமாகவே அவர் பாதுகாப்பார் என்று நம்புவோம். அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்திலே நாம் தேவனோடு கூட நெருங்கி வருவோம். அவர் நம்மோடு கூட நெருங்கி வருகிறவராக இருக்கிறார். இக்காலங்களிலும் கூட ஒருவேளை நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையிலே, ஆபத்தான சூழ்நிலையிலே, வேதனையான சூழ்நிலையிலே, கஷ்டமான நேரங்களிலே, வியாதியின் மத்தியிலே, பிறகு கஷ்டத்தின் மத்தியிலே, பயத்தின் மத்தியிலே ஒருவேளை நீங்கள் காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களிலே வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலிருந்து குறிப்பாக இந்த 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் நிறைவேறிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அன்பானவர்களே, நம் கர்த்தரை நம்புவோம், கர்த்தரிடத்திலே நெருங்கி வருவோம். உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே ஆண்டவர் செய்ய நினைக்கின்ற காரியங்கள், ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று நம்புவோம். வேதம் சொல்லுகிற, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நான் நம்புவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தரை நம்புவோம். அன்பானவர்களே, இந்த காலத்திலே ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற, உன் குடும்பத்திற்கென்று வைத்திருக்கிற, உன் சபைக்கென்று வைத்திருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறும் என்று
அவரை நம்பி வருவோம். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்தை இரட்சித்த தேவன், அவருடைய தீர்க்க தரிசனத்தை இயேசுவின் மூலமாக நிறைவேற்றின தேவன், இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார், நிறைவாக்கி தருவார் என்று நம்பி அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி இந்த வேளையிலே ஒப்புடுப்பான். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட விசேஷமாக நீரே ராஜாதி ராஜன், நீரே தேவாதி தேவனாக இருந்தும் கர்த்தாவே நீ பாடுகளை ஆண்டவரை கடந்து சென்றீர். நீர் மாத்திரமல்ல, இந்த பெற்றோர்களும் ஆண்டவரே பாடுகள் கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பிதாவானவர் எவ்விதமாக உம்மை கொண்டு ஆண்டவரே கர்த்தாவை தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் நிறைவேற்றினதை போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் கூட நிச்சயமாகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறும் என்று நம்பி இந்த இழந்த காலத்திலே உம்மை தேடி வருகிறோம், உம்மை நோக்கி வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிற தேவன். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, ஆபத்து நிறைந்த இந்த உலகத்திலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரித்து இந்த இழந்த காலத்தை நாங்கள் மிகவும் ஆசீர்வாதத்தோடு எங்களை நாங்களே ஆராய்ந்து சோதித்து ஆண்டவரே பாவமானவைகள் எல்லாவற்றையும் விட்டு வர, பாரமான எல்லாவற்றையும் விட்டு வர, உம்மை தேடி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இழந்த காலம் எங்களுக்கும் மாத்திரமில்லை, எங்கள் சபைக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.